தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த செய்தி வந்த பொழுது பார்த்தீங்கன்னா, இதை பற்றி பேசணும் அப்படின்னு வரும்பொழுது, ஒரு சில டிஸ்க்ளைமர். அதாவது இந்த செய்தியை பற்றி நான் பேசப் போகிறேன் அப்படின்னு வரும்பொழுது, என் தரப்பில் இருக்கக்கூடிய விவகாரங்களையும் முன் வச்சிரணும். சும்மா வந்து நம்ம போற போக்குல பேசக்கூடாது அப்படின்றதுனால, என் தரப்பில இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரு? நம்ம திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர். அமைச்சர்கள் எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு நபர். மேடையில பார்த்தீங்கன்னாக்கா, தயாநிதி மாறன்லேருந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா, அவரை வரவேற்று, அவரை மாரி ஒருவர் பேச முடியுமா? அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அவர் ஆளுநர் அவர்களை பற்றியும், அ திருமதி குஷ்பு அவங்களை பற்றியும் தரக்குறைவாக பேசிய, அவதூறாக பேசிய அந்த வழக்குல வந்து அவருக்கு 3 ஆண்டுகள் 3 மாதங்கள் சிறை அப்படின்னு எழும்பூர் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இந்த தகவல் இன்னைக்கு பிரேக் ஆயிருக்கு. இதன் அடிப்படையில அவர் வந்து இப்பொழுது சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை அப்படின்னு வரும்பொழுது, அவங்களுக்கு வந்து அப்பீல்ல தான் வந்து பெயில் அப்ளை பண்ண முடியும். இந்த நீதிமன்றமே வந்து பெயிலுக்கு வழங்க முடியாது அப்படின்றதுனால, 1 மாதம் அவர் அப்பீல் செல்வதற்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ, அவர் அப்பீல் போய் அங்க அந்த பெயில் வாங்குற வரைக்கும் அவர் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இதை சொல்லும்பொழுது டிஸ்க்ளைமர் சொன்னேன் இல்லையா? அதையும் போட்டுறணும். என்னன்னா, என் மீதும் இந்த மாதிரியான அவதூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால, இதை பற்றி பேசுவதற்கான தகுதி எனக்கு இருக்கிறதா? அப்படின்றதையும் நான் முன்னாடி வச்சிரணும். இது பாருங்க, என் மேலேயும் இந்த மாரி வழக்கெல்லாம் இருக்குன்ட்டு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட வழக்குக்கும், என் மீது போடப்பட்டிருக்கின்ற வழக்குக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன? வித்தியாசம் என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடை மீது பகிரங்கமாக அரசியல் தலைவர்களே, நெறைய அரசியல் தலைவர்கள, அது வந்து அதிமுக தலைவர்களா இருக்கட்டும், அல்லது அ மற்ற கட்சிகளுடைய தலைவர்கள், அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், அல்லது அம் பாஜகவுடைய தலைவர்களா இருக்கட்டும், இந்த மாரி எல்லாரையும் வந்து சகட்டு மேனிக்கு மிக மிக மோசமாக தரக்குறைவாக பேசுவதை வழக்கமாக வைத்துள்ளார். அப்படின்ற நிலையில, அதை கொண்டாடுவதற்கு ஒரு கும்பல் இருக்கிறது அப்படின்றது தான் அவர் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு விமர்சனம். ஆனால் என் மீது போடப்பட்டிருக்கின்ற வழக்குகள் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சில பெண் பத்திரிகையாளர்களை நான் அவதூறாக பேசினேன் அப்படின்றது வந்து வழக்கு. அந்த வழக்குல பார்த்தீங்கன்னாக்க, 2 வழக்குகள்ல நான் விடுதலை ஆயிட்டேன் அப்படின்றதும் வந்து இங்க பதிவு செய்ய விரும்புறேன் நான். அதனால அது வந்து சோஷியல் மீடியால நான் வந்து பேசினேன் அப்படின்றது குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை நான் மறுத்திருக்கிறேன். வழக்குகளை வந்து நான் வந்து நீதிமன்றத்தில சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்றதுனால, அதையும் பதிவு பண்ணிட்டு இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு போவோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்தவரைக்கும் இது ஒரு வழக்கமாக அவர் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கம் எங்கிருந்து வருது அப்படின்னாக்கா, தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், இந்த மாதிரி திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர்களாக இருந்தவர்கள் மிக ஆபாசமாக பேசுவது என்பதனை வந்து ஒரு வழிமுறையாக கொண்டிருந்தார்கள். இது வந்து திமுகவுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த வழிமுறையை அவர்கள் கொண்டிருந்தார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது திமுக தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கிய பொழுது, நான் சொல்வது 1950களில் தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கிய பொழுது, பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு ஒரு வழிமுறையை கொண்டு வந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த மேடைகள்ல, அதாவது இலக்கிய கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூட்டத்தை கூட்டுவார். ஏன்னா இன்னைக்கு இருக்கா மாரி டிஜிட்டல் ஏஜ் உலகம் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கா மாரி சாதனங்கள்லாம் கிடையாது. தொலைத்தொடர்பு சாதனங்களும் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு போஸ்டர் அடிச்சு, இந்த மாரி இலக்கிய கூட்டம் அப்படின்னா, இளைஞர்கள் எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. காலேஜ் போறவங்க இவங்கெல்லாம் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு இன்னைக்கு இருக்கா மாரி அம்சங்கள்லாம் கிடையாதுன்றதுனால, இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்கள் அப்படின்றத நாடி வருவார்கள். அந்த இலக்கிய கூட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, காதல் போன்ற பல்வேறு ரசிக்கும்படியான தலைப்புகள்ல உரையாடல்கள் வைத்து அல்லது பேச்சுக்கள்லாம் வச்சு, அதன் ஊடார அரசியலை புகுத்துவது அப்படின்றத ஒரு வழிமுறையா கொண்டு வந்தாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்க, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி பேச்சாளர்களில் ஒருவராக இருந்த கருணாநிதி வகையறாக்கள். இவங்க வந்து இந்த ஆபாசத்தை கொண்டு வருவது, மேடைகள்ல கொண்டு வருவது அப்படின்றத அதை கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க. இவர்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்க ஈவேரா. அவரும் பார்த்தீங்கன்னாக்க தடித்த வார்த்தைகள், வசவு சொற்கள் இதையெல்லாம் வந்து அவருடைய மேடைகள்ல, பேச்சுக்கள்ல அவர் வந்து வழிமுறையாவே கொண்டு வந்தார். இப்படி இருந்த ஒரு சூழல்ல, திமுக அன்றைய தினம் இருந்த ஆட்சியாளர்களாக இருந்த காமராஜரா இருக்கட்டும், ராஜாஜியா இருக்கட்டும், இவங்களை எல்லாம் வந்து வறுத்தெடுத்தார்கள். இது மேடைகள்ல மிக ஆபாசமான அர்ச்சனைகள்.
தோழர் ஜீவாவாக இருக்கட்டும், பக்தவத்சலா இருக்கட்டும், இந்த மாதிரி நபர்களை எல்லாம் மிக ஆபாசமாக பேசுவது, அவர்கள் மீது வந்து சேற்றை வாரி இறைப்பது, அவர்கள் பற்றி அவதூறு பேசுவது அப்படின்றதை வந்து வழக்கமாகவே கொண்டிருந்தார்கள். உதாரணத்திற்கு காமராஜருடைய வீடு, அவர் இருந்தது வந்து வாடகை வீடு. அதை அவருடைய மாளிகையில் தங்குவதை பாரீர் அப்படின்னு சொல்லி அதை வந்து முரசொலியில் வந்து தலைப்பில் வச்சதாக இருக்கட்டும், அல்லது அவர் தங்கியிருந்த அந்த தெருவில் இருந்த ஒரு நடிகையுடன் அவருக்கு தொடர்பு அப்படின்னு சொல்லி பேசியதாக இருக்கட்டும், அல்லது கருவாட்டுக்காரியின் மகன் இந்த மாதிரிலாம், எருமை தோழன் இந்த மாதிரிலாம் பேசினதாக இருக்கட்டும், செவிட்டு ஜீவான்னு சொன்னதாக இருக்கட்டும், அல்லது இவரை பக்தவத்சல குரங்கே ஆட்சியை விட்டு இறங்கேன்னு சொன்னதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இவர்கள் எந்த தலைவரையும் விட்டு வைத்தது கிடையாது. இன்னும் சொல்லணும்னாக்க ஈவேராவுக்கும் திமுகவினருக்கும் அப்பொழுது நடந்த சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சகிக்க முடியாது. என்ன அவன் ரொம்ப மோசமாக திட்டுவான், அவனை நான் அதை விட மோசமாக திட்டுவேன் அப்படின்ற மாதிரி அடித்து கொண்டார்கள். அதில் மிக மிக மோசமான அர்ச்சனை வார்த்தைகளை எல்லாம் வந்து திமுக ஈவேரா மீது பொழிந்தது அப்படின்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை அரசியலுக்குள் புகுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திராவிட முன்னேற்ற கழகம். அரசியலில் அசிங்கத்தை புகுத்தியது, அசிங்கமான வார்த்தை வர்ணனைகளை புகுத்தியது, அசிங்கமான வசவு சொற்களை எல்லாம் வந்து பேச்சு நடையில் மேடையில் பேசுவதை கொண்டு வந்தது. இதையெல்லாம் அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா திமுக. அதாவது ஏன் திமுகவை இந்த அளவுக்கு நம்ம வந்து வெறுக்கிறோம், எதிர்க்கிறோம் அப்படின்னா, எந்த மோசமான விஷயமாவனா எடுத்துக்கோங்களேன், அது ஆரம்பம் எங்கே இருக்கும்னா திமுகவிலிருந்து தான் இருக்கும். அப்போ இந்த அரசியல் வழக்கத்தை இவர்கள் புகுத்தியது இன்றைக்கி எங்கே வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா, மேடை பேச்சு என்றாலே, ஒரு அரசியல் மேடை பேச்சு என்றாலே அந்த மேடையில் தோன்றி டேய் அவனே இவனே என்று பேசுவது அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி வழிமுறையாகவே ஆயிடுச்சு. எல்லா அரசியல் கட்சிகளும் இதை செய்கிறார்கள். அதாவது மேபி தலைவர்கள் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அந்த தொண்டர்கள் மத்தியில், இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வழிமுறையாகவே ஆயிடுச்சு. அப்போ அதை புகுத்தியது யார் அப்படின்னா திமுக. அதோடைய அடையாளமாக, அதோடைய நீட்சியாக இன்று வரையில் தொடர்ந்து வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த பெண் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், இவங்களை எல்லாம் வந்து மிக மோசமாக மேடையில் பேசுவதை, பெண்கள் அந்த மேடையில் இருக்கும் பொழுதே அவங்கள வச்சுக்கிட்டே பேசுவார்கள். அவங்களுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும், இல்லை ஒரு மாதிரி கூசும் அந்த நம்ம மேடையில் போய் உட்காந்துருக்கோமேன்ட்டு. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர்கள்லாம் சிரித்து ரசிப்பார்கள். அப்போ அவர்களுடைய அந்த மனசில், ஆழ் மனசில் இருக்கக்கூடிய அசிங்கம் இதில் வெளிப்படும். இதை வரவேற்பது, இதை ரசிப்பது, அதாவது எதிர்த்தரப்பினரை நீங்கள் இந்த மாதிரி அசிங்கமாக பேசி கூனி குறுக செய்வது அப்படின்றத திமுக ஒரு வழிமுறையாகவே கொண்டிருக்கிறது. அதோடைய நீட்சியாக பார்க்கப்படுகின்ற இந்த மாதிரியான நபர்கள், அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக், இந்த மாதிரி ஒரு பெரிய கும்பலே இருக்குது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னாக்க இந்த உதவாநிதியே எவ்வளோ மோசமாக பேசியிருக்கான். சரி, ஜெயலலிதா அவர்களை பற்றி அவன் பேசாத வார்த்தைகள் கிடையாது, அவ்வளோ மோசமாக பேசியிருக்கான். இவனுடைய தகுதி என்ன, அவங்க என்ன, அவ்வளோ மோசமாக பேசியிருக்கான். அப்படின்னும் பொழுது தலை எப்படி இருக்கோ அப்படி தானே மற்றதெல்லாம் இருக்கும். அப்போது இது கருணாநிதி வகையராக்கள் கொண்டு வந்த இந்த அசிங்கத்தின் நீட்சியை இன்றைக்கி நீதிமன்றத்தில் கொண்டு வந்து அக்கௌண்டபிள் ஆக்கியிருக்காங்க. அதாவது நீ இப்படி பேசிவிட்டு நீ கடந்து போக முடியாது, நீ இப்படி பேசுவாய் என்றால் இது சம்பந்தப்பட்ட வழக்கை நாங்கள் கொண்டு வந்து, இந்த வழக்கை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து உனக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் அப்படின்றத வந்து ஆளுநர் தரப்பாக இருக்கட்டும், அல்லது குஷ்பு அவர்கள் தரப்பாக இருக்கட்டும், இன்றைக்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அரங்கேற்றி இருக்கிறார்கள். அப்போ இதுபோல் பேசி திரிகின்ற நபர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த அக்கௌண்டபிலிட்டியை எப்படி கொண்டு வர போகிறோம்னா, நீ அவதூறு பரப்புவாய் என்றால் அதோடைய விளைவுகளை நீ எதிர்கொள்ள வேண்டும். அப்போ நீ நீதிமன்றத்தின் கதவுகள் தட்டப்படும், அப்போ நீ நீதிமன்றத்துக்கு வரவழைக்கப்படுவாய், நீதிமன்றத்தில் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். இதை ஒரு ஃபேஷனாக எடுத்துக்கொண்டு அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்னமோ பெரிய ஹீரோ மாதிரி கொண்டாடுறது, அவர் பேசுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார், அதுக்கெல்லாம் மீமியெல்லாம் போடுறது, அவ்வளோ மோசமான வார்த்தைகளை எல்லாம் வந்து கொண்டு வந்து அதை கொண்டாடுவது அப்படின்றத இளைஞர்களுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு 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 மெசேஜ் என்ன கடத்தி கொண்டு போகிறோம். இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அரசியல். அரசியல்னால் கெட்ட கெட்ட வார்த்தையில் ஒருத்தர் திட்டிக்கிறது தான் போல இருக்குது. அரசியல் என்றால் மேடைகளில் எதிர்த்தரப்பு தலைவர்களை வந்து மிக மோசமாக ஆபாசமாக அர்ச்சனை செய்வது தான் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க.
திமுகவிலேயே நல்ல பேச்சாளர்கள் இருக்காங்க. திமுகவிலேயே நல்ல அதாவது திமுகவில் நல்ல கருத்துக்கள்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லைனாலும் நல்ல பேச்சாளர்கள் இருப்பாங்க. அதாவது வார்த்தைகள், இந்த அலங்கார வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இந்த அலங்கார வார்த்தைகள் போட்டு பேசக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவர்கள் பேசுவதை விட சுவாரஸ்யம் இன்னும் மீடியா கொண்டு போய் கடத்துவது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோஷியல் மீடியாலையும் எதை கொண்டு வந்து சுவாரஸ்யமாக கடத்துகிறார்கள் என்றால், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் பேசுகின்ற இந்த ஆபாச வர்ணனைகள், ஆபாச பேச்சுக்கள், இதை தான் கொண்டு வந்து அவர்கள் கடத்துகிறார்கள். அப்போ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிரான இந்த வழக்கு இருக்கும் அப்படின்றது, அந்த வழக்கு மீதான அந்த தீர்ப்பு இருக்கும்ன்றது நம்முடைய நம்பிக்கை. திமுக என்ற தீய சக்தி எந்த காலத்திலும் நன்மை பயக்கப் போவது இல்லை அப்படின்றதற்கு அவர்களுடைய பேச்சாளர்கள், மேடையில் இருக்கக்கூடிய அந்த ஆபாச பேச்சாளர்கள் இருக்காங்க பாருங்க, இவங்களே சாட்சி. இந்த கட்சியால் எந்த நன்மையும் யாருக்கும் கிடைக்காது. இவர்கள் தெருமுனைகளில் பேசினால் கூட அது அசிங்கமாகத்தான் இருக்கும். திமுக ஒரு சாக்கடை, அந்த சாக்கடையிலிருந்து வருவது நாற்றமாகத்தான் இருக்க முடியும், நறுமணமாக எந்த காலத்திலும் இருக்க முடியாது அப்படின்றதற்கான ஒரு அத்தாட்சியாகத்தான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீதான இந்த தீர்ப்பு அப்படின்றதை கூறி, இனியாவது இவர்கள் திருந்துவார்களா என்றால் அதற்கு வாய்ப்பே கிடையாது என்கிற நிலையில் சாக்கடை நாரத்தான் செய்யும். திமுக என்றால் அது சாக்கடை, அது நாரத்தான் செய்யும். அது போய் வேறு ஏதாவது ஒன்று அது மணக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படின்றது தவறு என்கிற நிலையில், இது போல பேசக்கூடிய மற்ற நபர்கள், அது யூடியூப்லையாக இருக்கட்டும் இல்லை மற்ற இடங்களையாக இருக்கட்டும், இது போல பேசக்கூடிய மற்றவர்கள் மீதும் இது போல வழக்குகளை பதிவு செய்து இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில பேர் மேலே வழக்குகள் பதிவு செஞ்சும் இருக்காங்க. இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். யாரையும் கைது செய்வது அப்படின்றத நான் ஆதரிக்க போகிறது இல்லை. ஏன்னா நானே கைது செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்னும் பொழுது அதை நான் ஒரு 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 நடவடிக்கையாக நான் ஆதரிக்க போகிறதில்லை. ஆனால் நீ பேசிவிட்டு அக்கௌண்டபிலிட்டிலேருந்து தப்பக்க முடியாது அப்படின்றதற்கு இந்த மாதிரி வழக்குகளை போட்டு நீதிமன்றத்திற்கு வரவழைத்து நீ பேசியதற்கு ஆதாரத்தை கொடு என்று சொல்வதற்கான அந்த ஒரு இடத்திற்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு பார்த்தீங்களா, இது வரவேற்கத்தக்கது என்று கூறி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் திருந்த வாய்ப்பில்லை என்றாலும் இதுபோல் இன்னும் மற்றவர்கள் வராமல் இருப்பதற்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் என்று எதிர்பார்ப்பில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.